பனங்கிழங்கு. பனங்கிழங்கின் மருத்துவ பயன்கள். சர்க்கரை சத்துக்களை சமநிலைக்கு கொண்டு வர பனங்கிழங்கை பயன்படுத்துவோம். மண்ணுக்கு அடியில் விளைகின்ற கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை சத்து இருக்கும் என்பதால் கிழங்கு வகைகளை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடவே கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் பனங்கிழங்கை நீரிழிவு நோயாளிகள் தைரியமாக எடுத்துக் கொள்ளலாம். அதிலுள்ள அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. அதேபோல பனங்கிழங்கில் உள்ள சில நுண்ணூட்டச்சத்துக்கள் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது. எனவே அச்சமின்றி இதனை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடலாம். இவை குளிர்ச்சி தன்மை உடையது. இரும்பு சத்து குறைபாட்டால் உண்டாகும் இரத்த சோகையை நீக்கி அதிக சிவப்பு அணுக்களுடன் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. உடலுக்கு வலு சேர்க்கும். பனங்கிழங்கை வேகவைத்து சிறு சிறு துண்டாக நறுக்கி காயவைத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். பனங்கிழங்குடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் பலம் பெறும். பெண்களின் கர்ப்பப்பை பலம் அடையும். பனங்கிழங்கு வாயு தொல்லை உடையது. எனவே இதை தவிர்க்க பனங்கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம். இனிப்பு தேவைப்படுகிறவர்கள் கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடலாம். பனங்கிழங்கில் புரதமும் நார் சத்தும் எண்ணிலடங்கா உயிர் சத்துக்களும் அதிகம் இருப்பதால் இதை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.